இதுவா இல்லை இதுவா? எதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்? இது எதுக்கு தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றது? வெல்கம் டு ஆல். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாப் 2 புரோக்கர்ஸான க்ரோ அண்ட் ஜெரோதா, இவங்க யார்கிட்ட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் கம்பேரிசன் வீடியோ தான். அந்த கம்பேரிசனை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கம்பேரிசனை நம்ம ஃபர்ஸ்ட் brokerage இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த brokerage சார்ஜஸ் டெலிவரிக்கு, இன்ட்ராடேக்கு அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு எதுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த brokerage சார்ஜஸ் எல்லாமே பாருங்க, நான் டிஸ்பிளேல கம்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஜெரோதாக்கு இன்ட்ராடேல flat 20 or 0.03 whichever is lower அப்படிங்கிற சார்ஜஸ் ஆகுது. இதுலயே க்ரோல flat 20 or 0.01 whichever is lower அப்படிங்கிற சார்ஜஸ் ஆகுது. சோ இப்ப டெலிவரிக்கு பாருங்க, க்ரோல flat ₹20 or 0.1 whichever is lower அப்படிங்கிற சார்ஜஸ் ஆகுது. இதுவே ஜெரோதால டெலிவரிக்கு எந்த விதமான சார்ஜஸ்மே கிடையாது. சோ இப்ப ஜெரோதால ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கரன்சி அண்ட் கமாடிட்டி இது எல்லாத்துக்குமே per ஆர்டருக்கு ₹20 தான் சார்ஜ் பண்றாங்க. க்ரோலையும் per ஆர்டருக்கு ₹20 தான் சார்ஜ் பண்றாங்க. ஆனா க்ரோல கரன்சி செக்மெண்ட் வந்து கிடையாது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் இப்ப டிஸ்பிளேல வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே நீங்க ஈக்விட்டி செக்மெண்ட்டை ட்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு பேர்கிட்டயுமே எம்டிஎஃப்பும் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே நீங்க பண்ணிக்கலாம். மத்த சர்வீசஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. சோ இப்ப இந்த ரெண்டு புரோக்கருமே அக்கௌண்ட் ஓபனிங்க்கு எந்த சார்ஜஸும் பண்றது இல்ல. அக்கௌண்ட் ஓபனிங் ஃப்ரீயா தான் இருக்கு. இப்ப ஏஎம்சி சார்ஜஸ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜெரோதால 300 plus GST வருஷத்துக்கு ஆகுது. க்ரோல எந்த விதமான ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. சோ இப்ப டெலிவரியில ஜெரோதா brokerage சார்ஜஸே வாங்குறது கிடையாது. அதே க்ரோல ஏஎம்சி சார்ஜஸே வாங்குறது கிடையாது. சோ டெலிவரி ட்ரேட் நீங்க அதிகமா பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்டோ அதை சூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுல ரெண்டு பேருமே ₹50 plus GST தான் பிடிக்கிறாங்க. க்ரோ அண்ட் ஜெரோதா ரெண்டுலயுமே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் வந்து 3:20 PM ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. க்ரோ அண்ட் ஜெரோதா ரெண்டுலயுமே அல்கோ ட்ரேடிங் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நெக்ஸ்ட் டிபி சார்ஜஸ்க்கு வருவோம். க்ரோல ₹15 plus GST சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இதே ஜெரோதால ₹13 plus GST சார்ஜஸ் ஆகுது. brokerage சார்ஜஸ் மட்டும் இல்லாம அதர் சார்ஜஸ் எல்லாம் என்னென்ன ஆகுது அண்ட் டாக்ஸ் எல்லாம் என்னென்ன ஆகுது அப்படிங்கறது அவங்களுடைய brokerage கால்குலேட்டர்லயே போய் நான் கால்குலேட் பண்ணி டிஸ்பிளேல வச்சிருக்கேன், அதை பார்க்கலாம். சேம் குவான்டிட்டி அண்ட் பிரைஸ் தான் நான் ரெண்டு கால்குலேட்டர்லயுமே போட்டிருக்கேன். சோ அதோட நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு வருது அப்படிங்கறத பாருங்க. டெலிவரிக்கும் அண்ட் இன்ட்ராடேக்கும் எவ்வளவு brokerage சார்ஜஸ் வித்தியாசம் வருது அப்படிங்கறத நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். சோ அதுல இருந்தே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுலயுமே ஜெரோதால தான் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதிகமா இருக்கு. நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு டைம் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2010ல ஜெரோதா அவங்களோட கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் க்ரோ வந்து 2020ல அவங்களோட கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெரோதா தான் முதல்ல per ஆர்டருக்கு ₹20 அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஜெரோதால நம்ம 3-in-1 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதே க்ரோல நம்ம அதை ஓபன் பண்ண முடியாது. 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னா ட்ரேடிங், டிமேட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இது மூணுமே ஒரே இதுல நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஜெரோதால நீங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே க்ரோல வந்து அதை நீங்க பண்ண முடியாது. ஏன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து ஆஃப்லைன் ப்ராசஸ். ஸோ அதனால க்ரோ வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜெரோதால பிரான்ச்சஸ் இருக்கு, இதே க்ரோல எந்த விதமான பிரான்ச்சஸும் கிடையாது. ரொம்ப முக்கியமா அவங்களோட பிளாட்ஃபார்ம் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெரோதால கைட் மொபைல் ஆப்பும் இருக்கு அண்ட் வெப் ப்ரௌசரும் இருக்கு. சேம் க்ரோலையும் மொபைல் ஆப்பும் இருக்கு அண்ட் வெப் ப்ரௌசரும் இருக்கு. ரெண்டுலயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜெரோதால எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஜெரோதா பேர்லயோ க்ரோ பேர்லயோ கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நம்ப வேண்டாம். ஜெரோதால என்னென்ன ஆர்டர் ஃபீச்சர் இருக்கு அண்ட் க்ரோல என்னென்ன ஆர்டர் ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேர்கிட்டயுமே இமெயில் சப்போர்ட்டும் கிடைக்கும் அண்ட் ஃபோன் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆனா க்ரோல ஆன்லைன் லைவ் சாட் வசதியும் இருக்கு. இது இல்லாம ஜெரோதால என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அண்ட் க்ரோல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படிங்கறதை அதுலயே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். நீங்களும் ஒரு டைம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த புரோக்கர் கிட்ட உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஜெரோதா அண்ட் க்ரோ இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.